5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கம் சார்பில் சென்னையில் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. 10 ஆண்டு பணி முடிந்த தினக்கூலி பணியாளர்களை நிரந்தரம் செய்வது, ஒரு நபர் குழுவின் பரிந்துரைப்படி சம்பளத்தை மாற்றி அமைப்பது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டுவரும் வகையில் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கம் சார்பில் சென்னை சேப்பாக்கம் அரசினர் விருந்தினர் இல்லம் அருகில் அதன் தலைவர் செல்லப்பாண்டியன் தலைமையில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் எண்ணமராக தினக்கூலி பணியாக பணிபுரிந்து வருகிறார்கள். அவரை நிரந்தரப்படுத்துவதற்காக ஒரு கோரிக்கையும், இரண்டாவது உதவியாளர்கள்ங்கிறத ஊதிய உயர்வு கேட்டு ஒரு கோரிக்கையும், மூன்றாவதாக 19 பணி ஆய்வாளர் 19 பல வருடங்களாக நிரந்தரப்பட்டு அவங்களுக்கு பல சலுகைகள் வேண்டி ஒரு கோரிக்கையும், பணியாளர் தரம் ஊதியம் சமநிலைப்படுத்தி தருமாறு 4வது கோரிக்கையும், 5வதாக அரசு ஆணை 50% பிரகாரம் அதாவது தினக்கூலி வேக்கன்ட் பேசி புள்ள பண்ணி தருமாறு ஒரு கோரிக்கை வைத்து இந்த உண்ணாவிரதம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உண்ணாவிரதத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உண்ணாவிரதத்தின் முடிவில் முதல்வரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளனர்.